வாங்க போண்டா சமைக்க என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லி பார்ப்போம். கடலை மாவு வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு போண்டா தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி இல்லைன்னா பக்கத்தில் எதனா முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா கீரை மட்டும் அறுத்து பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோட்டா மாவு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணல, பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 5-6 போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி பிசையக்கூடாது, கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வந்து போண்டா விட்டு விட்டு எடுத்துக்கலாம். இன்கேஸ் சால்ட் ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேட்சில் போடும்போது. இல்லை போண்டா வந்து சரியாக ஒரு மாதிரி கெட்டியாக வருது அப்படின்னா கொஞ்சம் சோட்டா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. போண்டா வந்து நல்லா உப்பலாக அழகாக வரும். நான் ஒரு 2 or 3 டைம்ஸ் போட்டு வந்து போண்டா வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃபைனலாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பிளேட்டில் போட்டிருக்கேன். பாய்.